ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்பயுமே இந்த டீட்டெயிலை பற்றி நம்ம பசுமலை திறந்தனே செய்யும்ல தமிழ்நாடு டிராஃபிக் மோடு எப்படி யார் பண்ணுறா பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போகிற இதே போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள்கிட்ட யாருன்னு கேம் இருந்துச்சுன்னா அதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா மோடு எப்பிக்கு அப்படிங்கிற மாதிரி லிங்க் இருக்கும். அதோட கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா மாதிரி ஸோ அது கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா E4.4.1 அப்படிங்கிற மாதிரி ஒரு லிங்க் கொடுத்துருப்போம். அதோட கிளிக் பண்ணினா வெரிஃபிகேஷன் ஆகும். வெரிஃபிகேஷன் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா 15 செகண்ட் டைம் வரும். டைம் முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. டைம் முடிக்கிற வீடியோ லைக் பண்ணால் லைக் பண்ணுவீங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஸ்டெப் வரும். டைம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வெரிஃபை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வெரிஃபை அப்படிங்கிற மாதிரி காட்டினாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது கொடுத்துருவேன். வெரிஃபை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதோட கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் ஷோ ஆகும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா 15 செகண்ட் டைம் வரும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணலான ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகாது. வேறு ஏதாவது தப்பான ஃபைல் தான் டவுன்லோட் ஆகும். வீடியோ ஸ்கிப் பண்ண வருங்க. மற்ற 3 ஸ்டெப் முடிக்கணும். இதே மாதிரி இதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டெப் முடிக்கிற மாதிரி இருக்கும். 2வது ஸ்டெப்பு இதையும் பார்த்தீங்கன்னா டைம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெரிஃபை அப்படிங்கிற மாதிரி கேட்கும். வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். 3 வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைல் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். டைம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெரிஃபை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதோட கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கண்டினியூ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை கொடுத்துருவாங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு 15 செகண்ட் டைம் வரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மோடுக்கான அடுத்தடுத்த ஆரன் மோடு நோ டைம் மேட்ச் மோடுக்கான வீடியோலாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா 2K இருக்கேன்னு வந்திருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 டைம் இதே மாதிரி டைம் மோடி வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மோடி ஏற்றுறதுக்கு டைம் முடிச்சதுக்கப்புறம் வெரிஃபை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. கீழே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கண்டினியூ அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா ஒரு ஆடு தருவோம். அந்த ஆடை ஃபுல்லு பார்த்து முடிக்கிற மாதிரி இருக்கும். ஆடை ஃபுல்லு பார்த்து முடிச்சிருங்க. ஆடு பாதியில் கட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு மோடு டவுன்லோட் ஆகாது. வெளியே தள்ளி விட்டுரும். திரும்ப ஃபஸ்ட்லேருந்து வெரிஃபிகேஷன் பண்ணி வர்ற மாதிரி இருக்கும். ஆடை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருங்க. உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் ஆடு வராத மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த மோடை வந்து டவுன்லோட் பண்ண முடியாது. ஆடு வந்தால் தான் மோடு டவுன்லோட் பண்ணுறதுக்கு டவுன்லோட் காட்டும். அதனால் ஆடு கட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஆன் பண்ணிக்கோங்க. ஆடு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் ஆகும். வெரிஃபிகேஷன் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கெட் லிங்க் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதோட கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட் வந்துச்சு நான் கேன்சல் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 6 செகண்ட் டைம் வரும். அந்த டைம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரியேட் டவுன்லோட் லிங்க் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதோட கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி நான் டவுன்லோட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா 850 MB ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகும். ஃபைல் டவுன்லோட் ஆகிற முடிய வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் கேமுக்கான ஃபைலு இது பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு ஃபைல் மாற்றி போடுறது வந்து கரெக்டாக மாற்றி போடலாம்னா ஃபைல் பார்த்தீங்கன்னா 0 MBன்னு காட்டிடும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மோடு OPP அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நம்ம வெப்சைட்டுக்கு வந்துடுங்க. அதில் கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா V4.4.1 டிராஃபிக் மோட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு கிளிக் பண்ணி வெப்சைட்டுக்கு வந்துடுங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 15 செகண்ட் டைம் ஓடி அதே மாதிரி தான் வெரிஃபிகேஷன் பண்ணி டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டைம் ஓடுறதை மட்டும் நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி ஏறுவேன். இல்லைனா வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக போயிடும். டைம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெரிஃபை அப்படிங்கிற மாதிரி வரும். அதை பார்த்தீங்கன்னா கொடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. வெரிஃபை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கண்டினியூ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதோட கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தது ஸ்டெப் ஓப்பன் ஆகிடும். அதில் பார்த்தீங்கன்னா 15 செகண்ட் டைம் ஓடும். 2 ஃபைலுமே பார்த்தீங்கன்னா இதே லிங்க்கில் தான் வந்துருக்கும். இதே மாதிரி தான் ஒரே மாதிரி தான் டவுன்லோட் பண்ணணும். அதனால் பார்த்தீங்கன்னா நான் டைமை ஸ்கிப் பண்ணி எடுத்தேன். நீங்கள் டைம் முடிக்கிறோட வெயிட் பண்ணிக்கோங்க. நான் வந்து வீடியோ லென்த்தாக போதும் தான் கட் பண்ணிடுறேன். டைம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெரிஃபை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதோட கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துடுங்க. ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கண்டினியூ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதோட கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் ஓப்பன் ஆகிடும். இதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஸ்டெப்பு. இதை முடித்தா உடனே உங்களுக்கு மோடு டவுன்லோடுக்குள்ளே போயிடும். இதில் பார்த்தீங்கன்னா திரும்ப 15 செகண்ட் டைம் வரும். டைம் முடிச்சதுக்கப்புறம் அதே மாதிரி வெரிஃபை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது வெரிஃபை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துடுங்க. கண்டினியூ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதோட கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஆடு தருவோம். திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஆடு ஃபுல்லாக பார்த்து முடிச்சிடுவேன்னா நான் ஆடை ஸ்கிப் பண்ணிடுறேன்.
வீடியோவில் கட் பண்ணி ஸ்கிப் பண்ணிடுவேன். நீங்கள் ஏரை ஃபுல்லாக பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு வாங்க. ஏரை ஃபுல்லாக பார்த்துட்டு க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் ஆகும். வெரிஃபிகேஷன் ஆகணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே கெட் லிங்க் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதோட கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர் வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதில் 6 செகண்ட் டைம் ஓடும். டைம் ஓடி முடிச்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரியேட் டவுன்லோட் லிங்க் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து டவுன்லோட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா 150 MB புது ஃபைல் டவுன்லோட் ஆகும். இதை பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்கான மெயின் ஃபைலு டிராஃபிக் மோடுக்கான ஃபைலு ஃபுல்லு டவுன்லோட் ஆகி முடிச்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா இசட் வர அப்படிங்கிற ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப்பில் நம்ம இருக்கிற பின்பத்தில் பார்த்தீங்கன்னா ஆப்கான லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உள்ளதுட்டு டவுன்லோட் அப்படிங்கிற ஃபோட்டோ வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா பஸ் சிமுலேட்டர் இந்தோனேசியா V4.4.1 அப்படிங்கிற மாதிரி சிப்பில் இருக்கும். அவரோட கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் ஆகும்போது கேன்சல் பண்ணிடுறீங்க. ஃபைல் பார்த்தீங்கன்னா 0 MB காட்டிடும். ஃபுல்லு வெயிட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா தமிழ்நாடு டிராஃபிக் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிப் ஃபைல் இருக்கும். அது ஒரு வாட்டை கிளிக் பண்ணி எஸ்டாக்டோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருங்க. எஸ்டாக் தான் அதுக்கப்புறம் மேலே பற்றி நம்ம சிமுலேட்டர் இந்தோனேசியா அப்படிங்கிற மாதிரி ஃபைல் ஆட் ஆகிருக்கும். அதை ஒரு கிளிக் பண்ணி உள்ள இன்னொரு ஃபைல் இருக்கும். அதோட கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கேமுக்கான ஃபைல் இருக்கும். அதோட கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இன்ஸ்டால் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா ஒரு வெரிஃபிகேஷன் ஆகும். ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு இன்ஸ்டால் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா பஸ் சிமுலேட்டர் இந்தோனேசியா கேம் இன்ஸ்டால் ஆகும். கேம் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருங்க. வெரிஃபிகேஷன் ஸ்கேன் ஆகும். நான் ஓப்பன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு அளவு கொடுத்துட்டு அளவால் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா ஒரு இது பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாரி அப்படிங்கிற மாதிரி காட்டும். மாரி அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டு ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட் ஆயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமை தள்ளி விட்டு சட்டச்சோட ஆப்புக்குள்ள வந்துட்டு அதில் வந்துட்டு கீழே தமிழ்நாடு டிராஃபிக் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபைல் இருக்கும். அது ஒரு வாட்டி கிளிக் பண்ணிக்கோங்க. அதை பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம உங்களுக்கான மெயின் ஃபைல் இருக்கும். லாங் ப்ரெஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா 3 வாட்டை பேக் வந்துட்டு ஆண்ட்ராய்டு அப்படிங்கிற ஃபோட்டோக்குள்ள போய்ட்டு OPP போய்ட்டு com.mori அப்படிங்கிறதுக்குள்ள போய்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா அவங்க மொபைலில் பார்த்தீங்கன்னா கேம் ஓப்பன் பண்ணுங்க. மாரி அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு ஒயிட் ஸ்க்ரீனாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா கேமை தள்ளி விட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா கேமை இன்ஸ்டால் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா ஒரு வாட்டை வெரிஃபிகேஷன் ஆகிட்டு அப்டேட் கேட்கும். அப்டேட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருங்க. அப்டேட் ஆகும். கேம் அப்டேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கேன்சல் எதுவும் கொடுத்துடாதீங்க. கொடுத்துட்டிங்கன்னா திரும்ப கேம் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகாது. திரும்ப முதல்ல இருந்து தான் இருக்கும். அப்டேட் ஆனி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருங்க. கொடுத்து கேமுக்கு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாரி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஒயிட்டாக வந்துட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆகி உள்ளதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா மோட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு சாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை கொடுத்துட்டு யூஸ் திஸ் போல்டர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு அளவு கொடுத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆட் பண்ண மோடு தான் லிங்க் இல்லாமல் ஆட் ஆயிரும். மோடு ஆட் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு தரமான வீடியோவில் சந்திக்கலாம்.